டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சில் ஆல்ரெடி போயிட்டுருக்கு. டே பை டே வந்து வேக்கன்சிஸ் வந்து ரொம்ப கம்மியாயிட்டே இருக்குது. அதனால் முதல்ல நீங்கள் எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேட் 2க்கு வந்து இப்போ அப்ளிகேஷன் வந்து போடுறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு முதல்ல வந்து நம்ம வந்து தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி போனோம்னா ஃபர்ஸ்ட்லேயே வந்து நம்ம கவர்மெண்ட்டோடைய வெப்சைட் டிஎன்பிஎஸ்சின்னு வரும். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணவங்க, எக்ஸாம் எழுத போகிறவங்க, எழுதுனவங்க, இப்போ புதுசாக அப்ளை பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லி பல ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம இப்போ விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற ஆப்ஷனுக்கு தான் போக போகிறோம். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேட் 2க்கு ஆல்ரெடி 2ஆம் தேதியிலேருந்தே அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. நம்ம இன்னும் 31ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கான. அதுவும் இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ளவே நம்ம அப்ளை பண்ணி ஆகணும். அடுத்த வருஷம் பிப்ரவரியில் வந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம இப்போ வந்து இதை அப்ளை பண்ணுறதுக்கான என்னென்ன முறைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 31ஆம் தேதி வரைக்கும் தான் லாஸ்ட் டைமிங் இருக்குது. அதில் அப்ளை நவுன்னு போனால் பையனை குறியீடு, கடவுச்சொல் இப்படியெல்லாம் வரும். அதையெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு முக்கியமாக அந்த கடவுச்சொல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அது மறக்கவே கூடாது. அது இருந்தால் தான் நம்மளை அப்ளை பண்ணி ரிசல்ட்டுக்கான டைம்லேயும் அது கண்டிப்பாக தேவைப்படும்.